தமிழ் தலைவாஸ் டீம் சச்சின் அண்ட் மொயின் சஃபாகியை ரீடைன் பண்ணிட்டாங்களா? அவங்க ரீசெண்டாக போட்டிருக்க போஸ்ட்டுக்கு என்ன மீனிங், அதை உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம், அதாவது 2025 ப்ரோ கபடி நடக்க போது ரொம்ப சீக்கிரமாகவே, அதை தொடர்ந்து வேர்ல்டு கப்பும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது கபடிக்கு. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவான அப்டேட் வந்திருக்கு, அதை பற்றியும் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட சொல்ல போகிற விஷயம் இந்த தமிழ் தலைவாஸோட போஸ்ட் பற்றி தான். ஸோ தமிழ் தலைவாஸ் எந்த போஸ்ட் போட்டாலும் என்னோட இன்பாக்ஸ் நிரம்பி வழியும். ஏன்னா அவ்வளோ பேர் எனக்கு ஷேர் பண்ணி ப்ரோ இது என்ன ப்ரோ அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் இன்னும் இன்ஸ்டா என்ன ஃபாலோ பண்ண அப்படின்னா, ஸோ அதற்கான ஐடிக்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் அங்கேயே கேட்டு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா தான் வீடியோவா அப்டேட்டாக உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அந்த வகையில் தமிழ் தலைவாஸ் ரீசெண்டாக மொயின் சஃபாகிக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் கூடவே சச்சினுக்கு வந்து லீன் மீன் ஸ்ட்ராங் அப்படின்னு ஒரு போஸ்ட். ஃபர்ஸ்ட் மொயின் சஃபாகி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அது, அதாவது தமிழ் தலைவாஸ் பேஜை வந்து ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த போஸ்ட் போட்டிருந்தாங்க. இன்ஃபேக்ட் தமிழ் தலைவாஸோட அட்மின் அப்பப்போ தமிழ் தலைவாஸோட இன்ஸ்டா குரூப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்து ஏதாச்சும் ஒன்று பேசி ஆக்டிவாக வச்சுட்டே இருப்பாரு ஃபாலோவர்ஸை. இது பேசிக்காக எல்லா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஃபாலோ பண்ணுற ஒரு டெக்னிக் தான். இப்போ ப்ரோ கபடி இல்லை அப்படிங்கிறதுனால உடனே தமிழ் தலைவாஸ் எல்லாருமே மறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, ஐபிஎல் ஃபீவரில் இருப்பாங்க. அந்த சமயத்தில் கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போஸ்ட். சச்சின் போஸ்ட் போடப்பட்டதுமே அதற்காக மட்டுமே தான், வேற எந்த ஒரு ரீசனும் கிடையாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக இங்கே சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே லீன் மீன் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு சச்சினுக்கு போட்டு அந்த போஸ்ட் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்துச்சு. இதை வந்து அவருமே ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, அவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருந்துச்சு இந்த போஸ்ட்டை சுற்றி. உடனே எல்லாருமே நினைச்சிட்டாங்க ரீடென்ஷன், அதற்கான இன்ட் அப்படிங்கிற மாதிரி. பட் ஆக்சுவலி அது கிடையாது. ஸோ இந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரியான போஸ்ட் அப்படி எல்லாம் போடப்படுது. இதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு முடியும் தமிழ் தலைவாஸ் எடுக்கல அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். மொயின் சஃபாகி ரீட்டைன் ஆக போறாரு, பட் அது அதற்கான போஸ்ட் கிடையாது. சச்சின் ரிலீஸ் பண்ணப்படுவார், இது அதற்கான போஸ்டும் கிடையாது. அதையும் நான் சொல்லிட்டு அப்படியே நான் அடுத்த அப்டேட்குள்ள என்ட்ரி ஆகிறேன். அடுத்த அப்டேட் வந்து ப்ரோ கபடி லீக் சீசன் 12 ரொம்ப சீக்கிரமாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது முன்னாடி வீடியோவில் ஆக்ஷன் எப்போ நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஜூன் எண்டிலையோ இல்லை ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்லையோ நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் அப்போ நடக்குது அப்படின்னா, அதாவது இந்த ரியல் ஆக்ஷன், அதாவது சீசன் அப்படிங்கிறது ஆகஸ்ட்லேயே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த 3 மாசங்கள்லயே மேக்ஸிமம் முடிச்சிருவோம் பிகேஎல் சீசன் 12 அப்படின்னு இப்போதைக்கு மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அண்ட் இதை நடத்திட்டு இருக்க ப்ரோ கபடி அமெச்சூர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தும் ஒரு ரிக்வெஸ்ட் வந்திருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஸோ பிகேஎல் சீசன் 12 மேக்ஸிமம் ஆகஸ்ட் அந்த டைம்லயே இந்த சீசன் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதற்கு மெயினாக அவங்க எடுத்து வைக்கிற காரணம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வேர்ல்டு கப்பை கொஞ்சம் சீக்கிரமே நடத்திடலாம் அப்படின்னு புஷ் பண்ண ட்ரை பண்றாங்களாம். ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ரீசனா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த டைம்ல பிரச்சனை ஏதாச்சும் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ப்ரோ கபடியை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் இருக்காது. இந்த வருஷம் வந்து கிரிக்கெட்டுக்கும் பெரிய ஈவெண்ட் இதுக்கப்புறமா எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அதனால ஆகஸ்ட்லயே பிகேஎல் சீசன் 12 நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத நான் திரும்பவும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இது கண்டிப்பா ஒரு கன்ஃபார்ம்டு டேட் கிடையாது. இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட்டா, ஒரு ரூமரா இது வந்து பரவிட்டு இருக்கு. நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். பிகாஸ் கபடி வேர்ல்டு கப்புக்கு நான் ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ப்ரோ கபடி லீக் சீசன் 12 விட. ஸோ இப்போ ப்ரோ கபடி சீசன் 12 இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் நடந்துருச்சுன்னா, கபடி வேர்ல்டு கப் எப்போ நடக்கும்னு கேட்டீங்கன்னா, அது நவம்பர், டிசம்பர்லயே கபடி வேர்ல்டு கப்பை உடனே நடத்தி முடிச்சிருவாங்க. அண்ட் பிகேஎல் இருந்து எல்லா டீம்ஸுக்கும் மேக்ஸிமம், முக்கியமாக சொல்றேன், பார்ட்டிசிபேட் பண்ற பிளேயர்ஸ்லாம் எந்த ஃபார்ம்ல இருக்காங்க, டீம் எப்படி செலக்ட் பண்றதுங்கிறதும் ஈஸியா தெரிஞ்சிடும். ஸோ அதனால பிகேஎல் சீசன் 12 முடிஞ்ச உடனே கபடி வேர்ல்டு கப் நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ பிகேஎல் சீசன் 12 அப்படிங்கிறது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா கன்ஃபார்மா பண்ணிக்கலாம் கபடி வேர்ல்டு கப் அதை தொடர்ந்து அப்படியே நவம்பர், டிசம்பர் நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டி தள்ளி போனா கூட டிசம்பர் எண்ட்ல கூட நடத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு கபடி வேர்ல்டு கப். ஏன்னா இப்போ அதை சுற்றி நடந்துட்டு இருக்க பிரச்சனைகள், இன்டர்நேஷனல் கபடி ஃபெடரேஷனுக்கு ஒலிம்பிக் கவுன்சில் கொடுத்திருக்கிற ப்ரெஷர்ஸ்னு சொல்லிட்டு எல்லாமே பயங்கரமா இருக்கு. ஏன்னா நடந்து வந்து 9 வருஷங்கள் கிட்ட ஆகுது, இன்னும் எதுவுமே பண்ணல, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால கபடி வேர்ல்டு கப் நடத்துறதுக்கான எல்லா வேலையும் இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால பிகேஎல் சீசன் 12 முன்னாடி தள்ள போறாங்க அப்படிங்கிறதுக்கான தகவல் தான் இப்போதைக்கு நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி உடனுக்குடான அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். பை பை, தேங்க்யூ.